முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கு தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. தமிழகத்தில் 3 மாதங்களுக்கு சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களிடையே இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக 3 மாதங்களுக்கு வீட்டு உபயோக சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் கடுமையான போரால் உலக அளவில் எரிபொருள் விநியோகமானது தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் முதல் கேஸ் சிலிண்டர் வரை விநியோகம் வரை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்றாலும் அண்மையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையானது ரூபாய் 60 உயர்த்தப்பட்டிருந்தது. மேலும் தற்போது சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக பெரும் இடங்களில் வணிக சிலிண்டர்களின் உற்பத்தியை எரிபொருள் நிறுவனங்கள் நிறுத்தி இருக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியும் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தட்டுப்பாடு குறித்த அவசர ஆலோசனையை தமிழக அரசு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உணவுத்துறை சார்பில் தற்போது ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் 3 மாதங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று தங்கு தடையின்றி சிலிண்டர் விநியோகம் செய்ய மத்திய அரசிற்கு தமிழக அரசு கடிதம் எழுத உள்ளதாகவும் திட்டம் வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடையின்றி எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்றும் உணவுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சிலிண்டர் கையிருப்பு விவரங்கள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வணிக சிலிண்டர்களானது பாதிப்படைந்ததன் காரணமாக ஓட்டல் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் பாதிப்பை அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களும் பாதிப்பு என்கிற சூழலானது பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் தொடர்பாக வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று உணவுத்துறை அதிகாரிகள் தற்போது ஒரு தகவல் அளித்திருக்கின்றனர். மேலும் 3 மாதத்திற்கான சிலிண்டர்கள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது இந்த வணிக சிலிண்டர் மற்றும் இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு சிலிண்டர் விநியோகம் செய்வதற்கு மத்திய அரசிற்கு தமிழக அரசு கடிதம் எழுத உள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ரூபி, நன்றி காயத்ரி.